ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது YT ஸ்டுடியோ ஆப்பில் ரீசெண்டாக போய்கிட்டு இருந்த இஷ்யூ ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே சமயம் வந்து ஒரு சில அப்டேட்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது வந்து மானிட்டேஷன் இனேபிளான கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் மானிட்டைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் YT ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்க்கும்போது நமக்கு வந்து வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து ஷோ பண்ணுது. பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பேஜ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து மானிட்டேஷனுக்கான அந்த சிம்பிளே ஷோ பண்ணாமல் இருந்தது. இது ப்ராப்ளம் இல்லை. லைக் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் தனியாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் பர்டிகுலராக கிளிக் பண்ணி போய் பார்க்கும்போதும் அந்த மானிட்டேஷன் சிம்பிள் வந்து ஷோ பண்ணும். பட் நமக்கு வந்து வெளியே வந்து ஓவரால் அந்த கண்டென்ட் பேஜில் வந்து நமக்கு ஷோ பண்ணாமல் இருந்தது YT ஸ்டுடியோ ஆப் மட்டும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் நான் வந்து கிளியராக பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் மேஜராக சொல்லணும்னு நினச்சேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் YT ஸ்டுடியோ ஆப்பில். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருந்த எல்லா விஷயங்களுமே இப்போ கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதாவது டேஷ்போர்டில் நம்ம பார்க்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்குங்கிறதெல்லாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து K கணக்கில் கொடுக்குறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் வந்ததுன்னா M கணக்கில் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ ஒரு 1000 கணக்குக்கு மேலே வருதுன்னா K கொடுத்துருந்தாங்க. லட்சக்கணக்கில் வந்தாலும் K கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 1.5 லட்சம் வருதுன்னா 150K அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அக்யூரேட்டாக தெரியாது. லைக் 1.5 லட்சத்துக்கு மேலே இவ்வளோ ஒரு 150 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் அனலிட்டிக்ஸ் ஸ்கூலில் போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கு லைக் மேலேயே நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு வந்து இவ்வளோ வியூஸ் இருக்குது, இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் பிடிக்காத மாதிரினா இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுற இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா, ஜாயின் மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஜாயின் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கான அந்த கவுண்ட் வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கான ஆப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் நமக்கு வந்து மாற்றி கொண்டு வரணுமா அப்படிங்கிறது தான் வருது. மற்ற டேஷ்போர்டில் முக்கியமான ஒரு விஷயமா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எப்பவுமே இருக்கக்கூடியது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணுமா, ஸோ ரிவென்யூவும் ஓவராலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர இந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதே மாதிரியே ஜாயின் மெம்பர்ஷிப் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து அதில் சொல்லுது. ஸோ இது அப்டேட் படி ஒரு இஷ்யூவாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது போக ரிவென்யூ பேஜ் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருந்த மந்த்லி பேமெண்ட்ஸ் இந்த ஆன்கோயிங் மந்த்தை தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த மந்த்தை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 6 மாதம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 6வது லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய இந்த மந்த்துக்கான பேமெண்ட் வந்து ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் வந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒரு விஷயமும் ஆல்ரெடி முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்திருந்தது. இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். இது எல்லாத்தையுமே உங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அதை லிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேள்விமர்ஸ் நேரத்தில் மறக்காம கமெண்ட்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்க நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.